இங்கு கூட இருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தனிநபர் நடிப்பு. முன்னோர் காலத்தில் மரம், மனிதன், நீர் மூவரும் நண்பர்கள். காட்சி 1. மரமே, நான் உன்னை இந்த உலகம் முழுவதும் வளர்க்கிறேன். நீ எனக்கு தேவையான காய்கறிகளை தருகிறாயா? நண்பா, நீ எனக்கு தேவையான நீரை மட்டும் தா. நான் உனக்கு தேவையான காய்கறிகளை தருகிறேன். சரி, நான் சென்று நீரிடம் கேட்கிறேன். நீரே, நீ மரத்திற்கு தேவையான நீரை தருகிறாயா? நண்பா, என்ன இப்படி கேட்டுவிட்டாய்? நீ என் உயிர் நண்பன், என்னையே எடுத்துக்கொள். சரி, நான் சென்று மரங்களை நடுகிறேன். மரமே, நான் சென்று எப்ப வருவது? நண்பா, நீ சென்று ஒரு 5-6 வருடங்கள் கழித்து வா. சரி, நான் சென்று இந்த உலகம் முழுவதும் என்னால் முடிந்த மரங்களை நடுகிறேன். காட்சி 2. 5 வருடங்களுக்கு பின். பாடா, 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம திரும்பி போனா பழங்களுக்கு முடிஞ்சு இருக்கும். வா நண்பா, வா, எனக்கு தேவையான பழங்களை சாப்பிடு. பழங்கள் பழம் ரொம்ப டேஸ்டா இருக்குது. அப்பா, நிம்மதியா சாப்பிட்டாச்சு. தூங்க வேண்டியதுதான். மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை என்னால் உற்பத்தி செய்ய முடியும். அதனால அவங்களோட அத்தியாவசிய தேவையில நான் இருப்பேன். மனிதர்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஏதாவது கேட்குச்சுன்னா, அதாவது அவங்களோட தாக்கத்தை தீர்க்கிறதுக்கு நானும் அவங்களோட அத்தியாவசிய தேவையில ஒன்றா இருப்பேன். அவ்வளவுதான். மீனிங் ஒவ்வொருத்தவங்க மரமும் நீரும் நம்மளுக்கு தேவையானது. நம்ம அவங்க நல்லா பயன்படுத்திக்கணும். காட்சி 3. மனிதன் யோசித்தான். சிறிய அளவில் தொழிற்சாலை அமைக்க திட்டமிடுகிறான். கற்றதுக்கு மரத்தை வெட்டி கொட்டிக்கிறான். மங்கத்தை போடும்போது தண்ணியை ஊற்றிக்கிறான். திருப்பி அதுலேருந்து ஒரு அனுப்பு தண்ணி சேர்த்து சரி, திருப்பி அந்த ஆற்றிலே கலந்து இருக்கும். ஓகே, இதை பற்றி மரத்திடம் பேசுவோம். மரமே, நான் ஒரு தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டுள்ளேன். அதற்கு நீ தேவைப்படுகிறாய். என்ன, என்னை நீ அழிக்கப் போகிறாயா? உனக்கு பசிக்கும் பொழுது ருசிக்க பழமும், உறக்கம் வரும் பொழுது உறவ இடமும் தந்த என்னையே நீ அழிக்கப் போகிறாயா? மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் என்னிடமிருந்தே கிடைக்கிறது. என்னை நீ அழிக்கப் போகிறாயா? ஆம், என் தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டாமா? நான் நீரிடம் சென்று கேட்கிறேன். வந்துட்டியா நண்ப துரோகி? எங்களை அழிப்பதற்கு உனக்கு எப்படி மனது வந்தது? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க என் வயசுதான் கேட்கணும். இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. முட்டாள் மனிதனே, நீ எங்களை அழித்தால் முல்லை போல் இருக்கும் இந்த கடுப்பாலையாக மாறிவிடும். நீ எந்த காட்டிற்கு ராஜாவாக இருப்பாய்? என்ன நடந்தாலும் சரி. என்னை வெட்டாதே, என்னை வெட்டாதே. அடா, அமைதியாரு. அப்பாடா, ஒரு வழியா கட்டியாச்சு. நீ எடுத்து தண்ணி தான். வந்துட்டியா நண்ப துரோகி? என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. அடா, அமைதியாரு. உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். தண்ணி, தண்ணி, யாரோ தண்ணி தாங்கல. தண்ணீரா? எங்கே போவது? மழை இல்லை, நாங்கள் என்ன செய்வது?
அறிவாளிகளா, மழை இல்லை என்றால் மரங்களை வளர்க்க வேண்டும், அழிக்க கூடாது. இருக்கும் நிலங்களை விளை நிலமாக பணமாத்தீர்கள். இப்போ உண்ண உணவும் இல்லை, குடிக்க நீரும் இல்லை, சுவாசிக்க சுத்தமான காற்றும் இல்லை. உயிர் போகும் நிலையிலாவது திருந்துங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு மரணியுங்க. என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. நாங்க செஞ்ச தப்புதான். நம்ம ஊரே நல்லா செழிப்பா இருக்கணும்னா பசுமையும் பாரம்பரியமா இருக்கணும். அதை காத்திடும் முறையில் சாத்தியமாவது பற்றி யோசிப்பேன். யோசியுங்கள், யோசிப்போம். நன்றி.